everyone, happy to share our ideas. This is Brinda. I am going to tell about how to learn communicative English in easy, fun and effective way to practice your skill. Most importantly, how we can use in our day-to-day real life exposure. என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷை எப்படி எளிமையாக பயனுள்ள வகையில் பழகினதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தாங்க சொல்ல போகிறேன். Do you think English is useful? If yes, உங்களுக்கு இங்கிலீஷ் பயன்படும் நினச்சிங்கன்னா டோன்ட் மெமரைஸ், ஃபெமிலரைஸ். மனப்பாடம் வேண்டாம், பழகிக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, ஃபெமிலரைஸ் பண்ணிக்கோங்கன்னு தாங்க சொல்கிறேன். அப்படி பண்ணிக்க 5 ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பே அட்டென்ஷன். பே அட்டென்ஷன்னா கவனமாக கவனிங்க, கவனமாக கேளுங்க. when learners learning second language need to notice. ஒரு மொழியை நம்ம கற்றுக்கும் போது முக்கியமாக பண்ண வேண்டியது அந்த மொழியை கவனமாக கவனிக்கிறதும் கவனமாக கேட்குறதும் தான். when we pay attention we learn fast. அப்படி கவனமாக கவனிக்கிறதுனாலையும் கேட்குறதுனாலையும் நம்ம அதை சீக்கிரமாக கற்றுப்போம். சரி, அதிகப்படியாக எப்படி அதில் கவனம் செலுத்துறது? how to improve attention. One of the best way to improve attention is to develop interest in what you are doing. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் அதிகப்படியான விருப்பமும் ஆர்வமும் இருக்கும்போது நம்ம கவனம் அதில் போகும். அப்படி கவனம் அதில் நம்ம செலுத்தினாவே சீக்கிரமாக அதை கற்றுப்போம். ஸோ அட்டென்ஷன் இஸ் சச் a big key to learning communicative English fast. அப்படி நம்ம கவனமே நமக்கான பெரிய சாவின்னு சொல்லலாம். லிசன் டு அதர்ஸ். கவனமாக கவனிங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆர் thumb rule. செகண்ட் ஸ்டெப், ஸ்லோ டவுன். டேக் யோர் டைம். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போதும் சரி, அதை பயன்படுத்தும் போதும் சரி, தெளிவாக சரியாக கற்றுக்கோங்க, பயன்படுத்துங்க. when you try to speak slowly, no issues. நீங்கள் ஒரு மொழியை பேசும்போது மெதுவாக பேசுகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. people will assume I am a bad English speaker. people won't have time to listen to me. people won't understand what I am saying if I speak slowly. நான் மெதுவாக பேசுகிறதுனால எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு கேட்குறதுக்கு நேரம் இருக்காது, நான் பேச வருது அவங்களுக்கு சரியாக புரியாது அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க. இட்ஸ் ஆல் மித். அதெல்லாம் உங்கள் கற்பனையே. லேர்ன் கரெக்ட்லி, ஸ்பீக் கிளியர்லி, தட்ஸ் மேட்டர். சரியாக கற்றுக்கோங்க, தெளிவாக பேசுங்க, அதுதான் விஷயமே. டேக் யோர் ஓன் டைம். தேர்ட் ஸ்டெப், லேர்ன் சென்டென்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தைகளை பதிலாக வாக்கியமாக கற்றுக்கோங்க. இஃப் யூ லேர்ன் ஹோல் சென்டென்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வேர்ட்ஸ் யூ கேன் லேர்ன் எ லாட் ஃபாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பதிலாக நீங்கள் சென்டென்ஸாக கற்றுக்கும் போது சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். வித்தவுட் சென்டென்ஸ் தெர் இஸ் நோ ரியல் கம்யூனிகேஷன். சென்டென்ஸ் இல்லைன்னா நம்ம பேசுகிறதுல தொடர்பு இல்லாமல் இருக்கும், அர்த்தம் இல்லாமல் இருக்கும். இஃப் யூ ஆர் ஒன்லி ரீடிங் ஆர் லிசனிங் வேர்ட்ஸ் யூ டிடன்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் சேயிங் டு யூ அட் ஆல். நீங்கள் படிக்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ ஒவ்வொரு வேர்ட்ஸாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியாது. இஃப் யூ லேர்ன் சென்டென்சஸ் யூ வில் ஆல்சோ லேர்ன் வேர்ட்ஸ். நீங்கள் சென்டென்ஸாக கற்றுக்கும் போது அதில் இருக்க வேர்ட்ஸையும் கற்றுப்பீங்க. ஸோ சென்டென்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு லேர்ன். சென்டென்ஸை லேர்ன் பண்ணினா கற்றுக்கவும் செய்யலாம், ஈஸியாக பழகவும் படுத்திக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப், ஆஸ்க் கொஷன். கேள்வி கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபார் மெனி சில்ட்ரன் their ஃபேவரட் திங் இஸ் ஆஸ்கிங் கொஷன். குழந்தைங்கனாவே இது எதுக்கு, அது எதுக்கு, இது எப்படி, அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ட்ரை டு திங்க் லைக் எ சைல்ட் எகெயின் அண்ட் பி ஆஸ் க்யூரியஸ் ஆஸ் பாசிபிள். நீங்களும் குழந்தைங்க மாதிரி கேள்வி கேளுங்க. எவ்வளோ ஆர்வம் அதில் காட்ட முடியுமோ காட்டி கற்றுக்கோங்க. கொஷனிங் எவ்ரி திங் வில் ஹெல்ப் யூ லேர்ன் எ லாட் மோர். எதையும் நம்ம கொஷின் கேட்கறதுனால அதில் அதிகமாகவும் சீக்கிரமாகவும் அதை கற்றுப்போம். லக்கிலி ஆஸ்கிங் கொஷின் இஸ் எ யூஸ்ஃபுல் ஸ்கில் ஃபார் ஆல்மோஸ்ட் எனி சுச்சுவேஷன், நாட் ஜஸ்ட் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங். யூ கேன் ஆஸ்க் கொஷின் அட் ஒர்க், அட் ஹோம், இன் த கிளாஸ் ரூம், அட் ரெஸ்டாரண்ட், வைல் ஷாப்பிங், வைல் அவுட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக மட்டும் நம்ம கொஷின் கேட்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. நம்ம ஒர்க்கில், நம்மளோட பிஸ்னஸில், நம்ம வீட்டில் இருக்கும்போது, இல்லை நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது, நம்ம ஏதாவது கடைக்கு போகும்போது அதுக்கு என்ன இது என்னன்னு நம்ம கொஷின் கேட்டு நம்மளோட ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ்க் கொஷின், டெவலப் யுவர் ஸ்கில். ஃபிஃப்த் பாயிண்ட், பாடி லாங்குவேஜ். தூரமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தே அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, சோகமாக இருக்காங்களா, வருத்தமாக இருக்காங்களா, இல்லை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், டோன் ஆஃப் வாய்ஸ், ஹேண்ட் மூமெண்ட் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாடி லாங்குவேஜ் பிளேஸ் அண்ட் மேஜர் ரோல் இன் கம்யூனிகேஷன். நம்மளோட அசைவுகள் நம்ம பேசுகிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. யூ கேன் ஷோ யர் கான்ஃபிடென்ஸ் நாட் ஓன்லி வித் வேர்ட்ஸ் பட் ஆல்சோ வித் த ரைட் பாடி லாங்குவேஜ். நம்ம தெளிவாக சரியாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பேசி தான் தெரியப்படுத்தணும்னு இல்லைங்க, நம்ம பாடி லாங்குவேஜ் பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்க முடியும். ஸோ டெவலப் யுவர் பாடி லாங்குவேஜ் ஸ்கில்.
பாடி லாங்குவேஜ் தட் யூ நீட் டு பே அட்டென்ஷன் டு while ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஆர் லிசனிங் டு someone else. நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க பேசுகிறத நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜை கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளோட கண்ட்ரியில் நாம் வேணும் அப்படிங்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் தலையாட்டுவோம். நாடிங் த ஹெட் அப் அண்ட் டவுன் அப்படின்னா வேணும்னு அர்த்தம். வேண்டாம் அப்படின்னா ஷேக்கிங் யோர் ஹெட், நம்மளோட ஹெட்டை சைடாக ஒரு பக்கமாக நம்ம தலையாட்டுவோம். இதே பல்கேரியாங்கிற கண்ட்ரியில் வேணும் அப்படின்னா அவங்க சைடில் தலையாட்டுவாங்களாம், வேண்டாம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் தலையாட்டுவாங்களாம். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. அப்போ பாடி லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். ஸோ டெவலப் யுவர் பாடி லாங்குவேஜ் ஸ்கில். ஓகேங்க, ஃபாலோ திஸ் 5 ஸ்டெப்ஸ். கவனிங்க, கேளுங்க, கற்றுக்கோங்க. இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். தேங்க்யூ. திஸ் இஸ் Brinda signing off. See you soon through next video. If you like this video, subscribe my channel, press the bell icon for notification. Bye bye. Have a nice day.